இப்போ அந்த அந்த ஸ்டில்ல பார்த்தீங்களா? அந்த ஃபேஸ் பார்த்தீங்களா? 3 முகத்தில் பார்த்த ரஜினியோட ஸ்டைலாக இருக்காருங்க. சில பேருடைய வாழ்க்கை சாதனையாக இருக்கும், சில பேருடைய வாழ்க்கை சரித்திரமாக இருக்கும், சில பேருடைய வாழ்க்கை சகாப்தமாக இருக்கும், சில பேர் தான் மக்கள் மனசில் எப்போவுமே சாஸ்வதமாக இருக்கும். அந்த சாஸ்வரம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். இந்தியாவின் சூப்பர் ஸ்டார்னு நம்ம சொல்கிற அமிதாப் பச்சனே இல்லை இல்லை, நான் சூப்பர் ஸ்டார் இல்லை, தமிழ்நாட்டில் ரஜினி தான் உண்மையான சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அமிதாப் பச்சன் சொல்கிறார். பாருங்க, ஒரு நீண்ட நெடிய காலம், ஒரு 40 வருஷங்களுக்கு மேலே கிராஸ் பண்ணி வந்திருக்கிறாரு. இன்னும் அந்த சூப்பர் ஸ்டார் சேரில் அவர் மட்டும் தானங்க உட்கார்ந்துருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார்டம் என்பது வேறு. சூப்பர் ஸ்டார்டம் எல்லோரும் உழைத்து நிச்சயமாக ஒரு இடத்துக்கு வரும்பொழுது ஒரு சூப்பர் ஸ்டார்டம் கிடைக்கும். ஆனால் சூப்பர் ஸ்டார்கிற பட்டம் ரஜினி சாருக்கு மட்டும்தான். வேற யாராவது நான் சொல்கிற டைலாக்கை சொன்னால் கை தட்டியிருப்பாங்களா? அதாவது, அசோக், இன்னைக்கு உன் கேலண்டரில் இந்த நாளை குறித்து வச்சுக்க. கேலண்டரில் தாத்தா பால் கணக்கை குறித்து வைப்பார், பாட்டி பால் கணக்கு குறித்து வைப்பாங்க, தாத்தா பேப்பர் கணக்கு இன்றைக்கி பேப்பர் போட்டிருக்காங்க. இதுதான் கேலண்டரில் நம்ம வீடுகளில் குறித்து வைக்கிறது. ஆனால் அந்த டயலாக்குக்கே ஒரு புது எஃபெக்ட் எப்போ வந்ததுன்னா, அசோக், தமிழ்நாட்டில் இந்த கூட்டத்தில் எத்தனை அசோக் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அசோக், இந்த நாள் உன் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா? முதல்ல அந்த பவர், அதை முதல்ல அந்த பவரை எடுத்துகிட்டு அதாவது ஒருத்தன் அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையில் கீழே போய் நஞ்சு கீழே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படியாவது உழைத்து முயற்சி செய்து வாழ்க்கையில் மேலே வரணுன்ற அந்த வெறியை கொடுக்குற டைலாக் இருக்கு பாருங்க, அதை முதல்ல கொண்டு வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தா இவ்வளவு பேசுகிறாரு, தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவருக்குள்ளே என்ன இருக்குது புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா தனியாக 1 to 1 நம்ம மட்டும்தான் அந்த ரூமில் இருப்போம். அப்போ கூட யாரை பற்றியும் இது வரைக்கும் தப்பாக பேசினதில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். நம்மளா நைஸாக பால் போட்டு பார்க்குறது, பால் போட்டு பார்த்து கோல் மூட்டி விடுறது. அப்போ கூட அப்படியா எனக்கு தெரியலையே, அப்படியா நிஜமாவா எனக்கு தெரியலையே, போயிட்டே இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு குணம்ங்க அது. அதை அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கொண்டேன். மற்றவர்களை பற்றி எப்பொழுதுமே உயர்வாக பேச வேண்டும், அப்படி இல்லை என்றால் பேசாமல் இருந்து விடுவது, தவறாக பேச மாட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு படம் முடிஞ்சா என்ன பண்ணுறாரு, ஹிமாலயாஸ் அங்கே போய் தன்னுடைய அமைதிக்காக சிவன் கூட நான் நினச்சேன். ஆனால் இடையில உடம்புக்கு முடியாமல் போனப்போ மருந்தும் மாத்திரையும் டாக்டருமா அவரை திருப்பி கொண்டாந்து விட்டாங்க. கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களின் பிரார்த்தனை. அப்போ நான் நினச்சேன், தலைவர் சிவனோட ஒரு சிட்டிங்கும் போடுறாரு, யமனோட ஒரு கட்டிங்கும் போட்டு வர்றாரு. எனக்கு முருகதாஸ் சார் ரொம்ப பழக்கம் இல்லை, இல்லாட்டி சார் இந்த பஞ்சை இந்த படத்தில் சேருங்க சார் சொல்லியிருப்பேன். நான், கண்ணா உனக்கு என்னை பற்றி தெரியாது, நான் சிவனோட சிட்டிங்கும் போடுவேன், யமனோட கட்டிங்கும் போடுவேன்டா. எப்படி